अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। रब्बि इश्रह लि सद्री व यस्सिर लि अम्री। सर, இந்த செஷனோட டாபிக் என்ன? சாஃப்ட் ஸ்கில். அது தமிழ்ல என்ன சொன்னாங்க? மென்பொருள், மென்திறன். சரி, மென்திறன்னா என்ன? சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்னா என்ன? மென்திறன். மென்திறன்னா என்ன? சாஃப்ட் ஸ்கில். சூப்பரா இருக்குல்ல? அப்படின்னா என்ன? சாஃப்ட் ஸ்கில்னா என்ன? இப்போ நம்ம நார்மலா ஒரு வேலைக்கு போறோம், படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? படிக்கும்போது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நான் படிச்சு முடிச்சுட்டேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இன்டர்வியூல போனேன், செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சரி, நம்ம செலக்ட் ஆகாம இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில படிச்சிருக்கலாம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பான். அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டான், செலக்ட் ஆகலன்னு. ஐஐடில படிச்சிருப்பாங்க, நல்ல டேலண்டடா இருப்பாங்க. ஐஐடிக்கு உள்ள போகணும்னாலே நீ என்ன பண்ணிருக்கணும், ஜேஇ எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும், கேட் எழுதி இருக்கணும், இல்லாட்டி HSEE ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கணும். டஃபஸ்ட் எக்ஸாம் எழுதியிருப்பான், நல்லா பாஸ் பண்ணியிருப்பான். ஆனாலும் இன்டர்வியூல என்ன பண்ணிருக்க மாட்டான், உள்ள பாஸ் பண்ணிருக்க மாட்டான். ஏன்? இன்டர்வியூல சாஃப்ட் ஸ்கில் இல்ல. சரி, சாஃப்ட் ஸ்கில்னா என்ன? ஏன் இந்த மாதிரியான வார்த்தையை கேள்விப்படுறோம்? இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போயிடுறீங்க, கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறமும் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த டாபிக்ல திரும்ப 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 ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் 2004 நான் வேலைக்கு போனேன். 2004 22 வருஷமா இருக்கிறேன். எனக்கு ஒரு 20-30 தடவை சாஃப்ட் ஸ்கில்ல பத்தி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆபீஸ்ல. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 2 தடவை. நீங்க எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு திரும்ப 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 இந்த டாபிக்ல ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கொடுக்கணும்? இது ஓகே, சின்ன கம்பெனில கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்ல, பெரிய பெரிய கம்பெனில கூட கொடுப்பாங்க. இப்ப இன்ஃபோசிஸ்ல எடுக்கிறாங்க, கூகுள் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட் ஸ்கில் சம்பந்தமா, சாஃப்ட் ஸ்கில் சம்பந்தமா. அப்படி என்னங்க சாஃப்ட் ஸ்கில்? சாஃப்ட் ஸ்கில்ல ஏன் அப்படி ட்ரைனிங் பண்ணணும்? ஒருத்த இன்ஃபோசிஸ் செலக்ட் ஆகணும்னா எவ்வளவு கஷ்டமான ஜாப், ஒருத்த ஃபேஸ்புக்ல செலக்ட் ஆகணும் எவ்வளவு கஷ்டமான ஜாப். அவனுக்கு எதுக்கு ட்ரிபியூட் கொடுக்கணும்? ஐஐடில இருந்து ஐஏஎம்ல இருந்து எவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்து 8 கோடி ரூபாய், 6 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பளம் கொடுத்து எடுக்கிறாங்க. அவனுக்கு திரும்பி என்ன பண்றாங்க, ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ஏன்? எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கறாங்க, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறாங்க? ஒரு வருடத்துல உலகளாவிய அளவுல 2026ஆம் ஆண்டு வந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா 34 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கறாங்களா, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறாங்க. எவ்வளவு? 34 லட்சம் கோடி ரூபாய். அப்பனா எவ்வளவு ஈக்குவல் அப்படின்னா 35, 34.7, நான் ரவுண்ட் பண்ணி 35 போட்டிருக்கேன். 35 லட்சம் கோடினா என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கா இருக்குல்ல, ஸ்ரீலங்கால நடக்கக்கூடிய, ஸ்ரீலங்கா மாதிரி 4 கண்ட்ரில இருக்கக்கூடிய ஜிடிபிக்கு ஈக்குவல். இந்தியாவுடைய 10% ஜிடிபி, அதாவது உள்நாட்டு பொருளாதாரம் இருக்குல்ல, அதுல 10ல ஒரு பங்கு அமௌண்ட் உலகளாவிய அளவுல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? சாஃப்ட் ஸ்கில். ஏன்னா அவ்வளவு அமௌண்ட் ஏன் பண்ணணும்? சரி, இந்தியாவுல அப்படியா அப்படின்னா அடுத்த ஸ்லைடு பாருங்க. ஆவரேஜா இருக்கக்கூடிய கம்பெனி, அபோவ் ஆவரேஜான கம்பெனில ஒரு வருடத்திற்கு ஆவரேஜா 40,000 ரூபாயிலிருந்து 1,30,000 ரூபாய் சராசரியாக செலவழிப்பதா புள்ளிவிவரம் சொல்லுது. எதுக்கு? சாஃப்ட் ஸ்கில்க்கு. நம்ம சாஃப்ட் ஸ்கில் என்ன பண்ணுவோம், ஒரு லைட்டான ஒரு டாபிக் எடுத்திருப்போம், ஒரு சின்ன ஒரு பேசிக்கான விஷயம், அது என்ன இருக்கு அப்படி. ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இப்போ ஃபேஸ்புக் மாதிரி, கூகுள் மாதிரி, மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனங்கள்ல 500 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும். அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், ஆல்ரெடி செலக்ட் ஆன எம்ப்ளாயிஸ்க்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு 500 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்க. 500 கோடி ரூபாய் ஒரு கம்பெனிக்கு ஆவரேஜா. இப்படி புள்ளிவிவரம் சொல்லுது. அப்படி என்ன சாஃப்ட் ஸ்கில்? சாஃப்ட் ஸ்கில்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம கேள்விப்படுறோம்ல, இது நம்ம ஸ்கில்னா தெரியும். நான் ஆட்டோகேட் படிச்சிருக்கிறேன், இல்ல டேலி தெரியும், சாப் தெரியும், இல்ல இப்ப டைப் ரைட்டிங் சொன்னாங்க, ஷார்ட் ஹேண்ட் சொன்னாங்க, இதெல்லாம் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்னா என்ன, மென்திறன்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு சாஃப்ட் ஸ்கில்னா என்ன, சாஃப்ட் ஸ்கில் எப்படி ஒரு பிளேயரை, ஒரு ஆளை, ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு பெர்சனை, ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை எப்படிலாம் மாத்தும், ஒரு சாஃப்ட் ஸ்கில் என்ன மாதிரியான சேஞ்ச் எல்லாம் பண்ணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ 2 பிளேயரை கம்பேர் பண்றோம். ஒருத்தர் யாரு, விராட் கோலி, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. சோ 2 பேரை கம்பேர் பண்ணி, சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் ஒருத்தர், யாரோ ஒருத்தரா இருக்கலாம். சோ என்ன, விராட் கோலிக்கு ஈக்குவலா ஒன்றையில இருக்கிறாரு, டெஸ்ட்ல விராட் கோலியை விட அதிகமா இருக்கிறார். யாரா இருக்கலாம்? சச்சின். இல்ல, சச்சின் கம்பேர் பண்ணல. இது பாத்தீங்கன்னா பவுலிங்ல யாரோட, ஜஹீர் கானோட ரொம்ப பெஸ்டான ஒரு பவுலர். ஒரே ஒரு ஆள் தான் விராட் கோலியை விட நல்ல ஈக்குவலா பிளே பண்றாரு, ஜஹீர் கானை விட நல்ல பவுலிங் போடுறாரு.
யாரோ ரெண்டு பேரும் ஒரு ஆல்ரவுண்டர் யாரா இருக்கலாம்? ஜாக் காலிஸ். சரியா? அப்படி ஒரு பெயர். ஃபீல்டிங்ல ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி. சோ நான் மூணு முக்கியமான ஆள் எடுத்திருக்கேன். ஒருத்தர் வந்து விராட் கோலி, ஒருத்தர் வந்து ஜஹீர் கான், இன்னொருத்தர் யாரு? ஏபி டிவிலியர்ஸ். இந்த மூணு பேர் சேர்ந்த ஒரு ஆளு இன்னைக்கு கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியில அவரை பத்தி பேச மாட்டாங்க பெரிய அளவுல. இப்ப வந்து பிளேயர் அப்படின்னு சொன்னா சச்சினை பத்தி பேசுவாங்க, விராட் கோலி, ரோஹித் சர்மா பத்தி பேசுவாங்க, பாயிண்டிங் பத்தி பேசுவாங்க, இவரை பத்தி பேச மாட்டாங்க. பவுலிங்கா வாசிம் அக்ரம் பத்தி பேசுவாங்க, ஒரு இப்ப மெக்ராத் பத்தி பேசுவாங்க, இவரை பத்தி பேச மாட்டாங்க. ஏபி டிவிலியர்ஸ் பத்தி பேசுவாங்க. இவர் யார் அப்படின்னா ஜாக் காலிஸ். என்ன ஒரு விராட் கோலி மாதிரி விளையாடினாலும் சரி, ஒரு ஜஹீர் கான் மாதிரி ஒரு பெரிய பவுலரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில, இன்னைக்கு கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியில இவரை யாருமே ஒரு கண்டுக்காத மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ். ஏன் அப்படின்னா he will not communicate. ஒரு சாஃப்ட் ஸ்கில்னா அவருடைய திறமையை வெளிப்படுத்த மாட்டார். அவருக்கு என்ன ஸ்கில் இருந்தாலும் சரி, ஒரு சக்சஸ் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு விராட் கோலி பேசுற மாதிரி அவர் பேச மாட்டார், ஏபி டிவிலியர்ஸ் பேசுற மாதிரி பேச மாட்டார். விஷயம் என்ன, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் அப்படி ஒரு ஆள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கும். சரி, இது முதல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர். இரண்டாவது a brilliant failure. இப்போ நம்ம இன்னொரு ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். ப்ராடக்ட் என்ன? அது எது வேணாலும் இருக்கலாம்ல. அது ஒரு கார், எக்ஸலண்டான கார், ஒரு பிரில்லியன்ட் இன்னோவேஷன். அந்த கார் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பான ஒரு கார். நேனோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாடா இருக்கல, ரத்தன் டாடா உடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆட்டோவை விட கம்மியான ஒரு கார் வேணும். ஆட்டோ எந்த ரேட்ல விக்குதோ அதை விட கம்மியான ஒரு ரேட்ல ஒரு கார் வேணும். அதுக்கு எவ்வளவு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இறக்கி எல்லாரும் பெரிய பெரிய கார், BMW மாதிரி ஒரு சொபிஸ்டிகேட் கார் போகும்போது அவர் என்ன பண்ணாரு? இல்ல ஒரு அஃபோர்டபுள் கார், ஒரு நல்ல கார், ஆட்டோவோட சீப்பா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு பர்சன் வந்து மழை காலத்துல பைக்ல போறதுக்கு பதிலா என் காரை வாங்கிட்டு போகணும். பைக் ஒரு 70,000 80,000 விக்குது. அதை விட ஒரு 30,000 40,000 1 லட்சம் ரூபாய் டார்கெட் பண்ணாங்க. 1,30,000 ரூபாய்க்கு நெருக்கமா அந்த கார் வந்துச்சு. இப்ப மார்க்கெட்ல இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? அவர் ட்ரீம் என்ன? இது ஒரு பிரில்லியன்ட் இன்ஜினியரிங், அஃபோர்டபுள் இன்னோவேஷன் அப்படிலாம் ரொம்ப பேசப்பட வேண்டிய கார். ஷோரூம்ல எந்த சேல்ஸும் இல்ல. காரணம் என்ன? சீப்பான ஒரே ஒரு வார்த்தை. சாஃப்ட் ஸ்கில்னா என்ன? ஒரு வார்த்தை போதும் உங்க என்டையர் சாப்டர் முடிக்கிறதுக்குன்றத ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஒரு பிரில்லியன்ட்டான இன்னோவேஷன், தி சீப்பஸ்ட் கார் என்ற அட்வர்டைஸ்மென்ட். தி சீப்பஸ்ட் கார். இந்த சீப்பஸ்டுக்கும் காருக்கு என்னன்னா தொடர்பு? ஒண்ணுமே இல்லையே. சீப்ன்றது ஒரு எமோஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அட்வர்டைஸ்மென்ட் பண்ணும்போது நான் ஒரு நானோ கார் வச்சிருக்கிறேன், இட்ஸ் an affordable car அப்படினா என்னால வாங்க முடியக்கூடிய கார் அவங்க சொல்லல. இட்ஸ் a cheapest car. ஒரு சீப்பான ஒரு பொருள் வச்சிருக்கான். nobody will be pride. எனக்கு சந்தோஷமா இருக்காது. நான் ஒரு சீப்பான ஒரு பொருள் வச்சிருக்கேன் சந்தோஷப்படுவாங்களா? ஒரு அட்டர் ஃபெயிலியர் ஆயி போச்சு. இதுல என்ன ஒரு சாஃப்ட் ஸ்கில்னா என்ன? அதுல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு, நீங்க யூஸ் பண்ற வார்த்தை it should have an emotion. அது நாம சொல்லுவாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் னு சொல்லுவாங்க, எமோஷனல் கோஷன்ட் னு சொல்லுவாங்க. சோ நீங்க பேசப்படக்கூடிய வார்த்தை இதெல்லாம் இருக்குதான்னு பாத்துக்கணும். அதுக்கு அடுத்து மூணாவது மிகப்பெரிய ஒரு ஜெயண்ட் பத்தி பார்க்க போறோம். சரியா? யாரா இருக்கலாம்? he is BA in ஹானஸ் இன் பஞ்சாப் யுனிவர்சிட்டில படிக்கிறாரு, MA படிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் UK கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டில கிடைக்கிறதே கஷ்டம், படிச்சு முடிக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில போய் PhD பண்றாரு, திருப்பி பஞ்சாப் யுனிவர்சிட்டில ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, டெல்லி ஸ்கூல் ஆஃப் யுனிவர்சிட்டில ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, எக்கனாமிக் அஃபேர்ஸா இருக்கிறாரு, இந்தியன் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல அங்க ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எக்கனாமிக் அட்வைசர், செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், RBI கவர்னர், மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஜெனீவா வரைக்கும் போயிட்டு வர்றார். ஜெனீவா வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் மன்மோகன் சிங். சரியா? இன்னைக்கு அவரை பத்தி இவருடைய அச்சீவ்மெண்ட் நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கலாம். அவருடைய அச்சீவ்மெண்ட்ல முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னா RTI RTE, ரைட் டு எஜுகேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆக்ட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே அவருடைய பீரியட்ல வந்தது. எக்கனாமிக் ரிசெஷன் நடந்தது உலகம் ஃபுல்லா. அதை தாண்டி நின்ற ஒரே ஒரு முக்கியமான கண்ட்ரில ஒரு கண்ட்ரி என்ன? இந்தியா. ஆனா அவரை பத்தி என்ன சொல்லுவாங்க? பொம்மை பிரைம் மினிஸ்டர். ஒரு பெரிய ஜெயண்ட், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற நாலேஜ்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தவர், பல எக்கனாமிக் டிசிஷன் எடுத்தவர், இந்தியாவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர், பெரிய பெரிய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரு. ஆனா என்ன பண்ணல? அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணல. அவருக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து பேசின மாதிரி மித்தோன் அப்படின்னு அவர் என்ன பண்ணல? கத்த தெரியல அவருக்கு. தான் செஞ்ச நல்ல விஷயத்த காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கட்டும் என்ன பண்ணல? அட்வர்டைஸ்மென்ட் பண்ணல தெரியல. உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட நீங்க பெட்ரோல் பங்க்ல பாருங்களேன்,
ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கோம், வெஹிக்கிள்லாம் சீப்பா இருக்குன்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க. யார் காசுல? கவர்மெண்ட் காசுல. எதுல? எல்லா பெட்ரோல் பங்க்லயும் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரா இல்லையா? போட்டோல இருக்காரா இல்லையா? பண்றது சின்ன ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி. பேட்டி பச்சோ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல 57% 57% approximately they spent on advertisement. They spent on now scheme கொண்டு வர்றான்னு என்ன பண்றாங்க? உதாரணத்துக்கு 10,000 ரூபாய்க்கு ரோடு போடணும், 56,000 ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்கான்? போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கான். அந்த மாதிரி பண்றாங்க இப்போ. ஆனா இவ்வளவு பெரிய ஜெயண்டா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய டேலண்ட்டை நீங்க கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா you will be out of the market. So அதனால தான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு தடவை கம்பெனிலையும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மேனேஜராரு, ஜெனரல் மேனேஜராரு, யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? உங்க ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை மாற்றணும், நீங்கள் அப்படி மாற்றணும், உங்களுக்கு கேரக்டர் இப்படி பில்ட் பண்ணணும், உங்கள் சாஃப்ட் ஸ்கில்லை வளர்க்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இலகுவான விஷயம் இல்லை. ஒரு கேரியரே மாற்றி போட்டுரும், ஒரு கட்சியே தூக்கி போட்டுரும், ஒரு ப்ராடக்டை தூக்கி எறிஞ்சிடும். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேரக்டரா இந்த சாஃப்ட் ஸ்கில்ன்ற இந்த ஒரு பொருள் இருக்கு. கிரெடென்ஷியல், டோன்ட் மேக் மிஸ்டேக், ஹி ஹேட் அ டேலண்ட் அண்ட் கிரெடென்ஷியல் பட் நாட் த வாய்ஸ் டு ப்ரமோட் himself. ரெண்டாவது கம்யூனிகேஷன் என்ன? கம்யூனிகேஷன் நம்மளை பத்தி நிறைய ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் கிராமத்துல இருந்து வந்தேன், எனக்கு ஆங்கிலம் பேச தெரியல, எனக்கு பேச தெரியல, அதனால தமிழ்ல பேசுறதுனால தான் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல பேசினாலும் பரவாயில்ல, நீ சொல்லிடணும் அப்படின்னு இன்னொரு பெர்செப்ஷன் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷனை பத்தி நிறைய விதமான பெர்செப்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் கம்யூனிகேஷன் ஒவ்வொருமா நினைப்பாங்க. இந்த கம்யூனிகேஷனை பத்தி நிறைய நீங்க ஆர்டிகலா இருந்தாலும் சரி, ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்க நெட்ல போய் தேடினீங்கன்னா அவ்வளவு ஆர்டிகல் கொத்தி கிடக்கு. கம்யூனிகேஷனா என்ன, சாஃப்ட் ஸ்கில்னா என்ன. சோ கம்யூனிகேஷனை பத்தி சொன்ன மிக முக்கியமான சில வார்த்தைகள் இது. என்ன? முதல்ல பேசிக்கா கம்யூனிகேஷனை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கம்யூனிகேஷன்ன்றது நீங்க உங்க வார்த்தையை சொல்வதற்கு முன்னாகவே நீங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் யூ வில் ஆல்ரெடி ஸ்டார்டட் கம்யூனிகேட்டிங் சொல்லுவாங்க. நீ உங்களுடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பாகவே நீங்க ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அந்த கம்யூனிகேஷனுடைய பாட்டம் அண்டர்லைன். இப்போ நீங்க இன்டர்வியூக்கு போறோம்ல, இன்டர்வியூக்கு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ண, என்ன ஏன் செலக்ட் பண்ணல, நான் நல்லா தான் ஆன்சர் பண்ணேன் அப்படி நினைக்கிறாங்கல்ல. அதுல மிக முக்கியமாக பிளே பண்ணக்கூடியது இந்த கம்யூனிகேஷன். இன்டர்வியூ நல்லா தான் நான் பேசினேன், எனக்கு நல்ல ஆங்கிலம் தெரியுமா, நல்லா தான் நான் பண்ணேன், நம்ம நினைச்சிருக்கோம் இங்கிலீஷ்ல பேசுறது மட்டும் தான் கம்யூனிகேஷன் நினைச்சிட்டு இருக்கோம். சோ கம்யூனிகேஷனா என்ன? நீங்க ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாகவே நீங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு டேட்டா சொல்லுது, ஒரு ஆளை, அது யாரா இருந்தாலும் இன்டர்வியூவா இருக்கட்டும், இன்டர்வியூ இல்லாம இருக்கட்டும், நான் இப்போ பாயை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன், பார்த்த 7 செகண்ட்ல இவர் என்னை பத்தி ஜட்ஜ் பண்ணிடுவார். பை எதை வச்சு? என்னுடைய பாடி மூவ்மெண்ட்டை வச்சு, என்னுடைய உடல் பாவனை வச்சு, என் முக பாவனை வச்சு 7 செகண்ட்ல என்ன பண்ணுவாரு? இவரை நல்லவரா, இவர் உண்மையா இருப்பாரா, இவர் திறமையானவர் தானா, இவர் எடுக்கலாமா வேணாமா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களா சைக்கலாஜிக்கலா 7 இருந்து மேக்ஸிமம் ஒரு 12 செகண்ட், மிஞ்சி போனா ஒரு 20 செகண்ட் டிசைட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டத்தில் அடுத்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இவர் இதை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்ப்பார். சோ ஒரு 7 செகண்ட்ல இருந்து 20 செகண்டுக்குள்ள இவரை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. சோ ஏன் அப்படி பண்ணணும்? எப்படி நான் கம்யூனிகேட் பண்றேன்? சோ ஒவ்வொரு வார்த்தை முக்கியம். நீங்க இதுல படிச்சு பாத்தீங்கன்னா ஜாக் பெர்னார்ட் சொல்றாரு, சிங்கிள் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் கம்யூனிகேஷன் இஸ் இட் டசன்ட் கம்யூனிகேஷன் நடந்துருச்சு நடக்கக்கூடியது ஒன்னு சொல்றாங்க. கம்யூனிகேஷன் இஸ் a real work of leadership னு ஒருத்தர் சொல்றாரு. your body language shouts so loudly so I can't hear you. அதாவது உன்னுடைய உடல் மொழிகள் பேசுறது நீ பேசுறத விட சத்தமா கேக்குது, நீ பேசுறது கேட்கவே இல்லை அப்படின்னு இன்னொரு ஆத்தர் சொல்றாரு. the most important thing in communication is hearing what isn't said. அதாவது நீ சொல்லாத ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, யாரா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு உங்க அம்மா கடைக்கு போய் சொல்றாங்க, சரியா, நான் சொல்றேன் நான் போறேன் அப்படின்னு சொல்றோம். நான் போறேன் அப்படி ரெண்டு ஒண்ணு தான், ஒரே வார்த்தை தானே. நான் போறேன் அப்படின்றதுக்கும் நான் போறேன் அப்படின்றது ஒரு வார்த்தை தான். சோ சின்ன வார்த்தையை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றதை வச்சு நம்மளால மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷன், இங்க அதை வெளிப்படுத்துற விதம், அதை பேசுற விதம், அதனுடைய உடல் மொழி அந்த ப்ராடக்டை என்ன பண்ணிரும் மாத்தி போட்டுரும். அதுல ஒரு ரெண்டு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம், வீடியோவா நம்ம காட்டுறோம். அதுல என்ன முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, ஒன்னு ஐபேடோட எக்ஸாம்பிள், இன்னொன்னு ஐபோனோட எக்ஸாம்பிள். ரெண்டுமே ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ண
எக்ஸாம்பிள் ஒரு 2 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ, சரியா? மேபி அட்வர்டைஸ்மெண்ட்ல இடையில வரலாம், சரியா? கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்னா என்ன, 3 முக்கியமான விஷயங்களை பேச போறோம், சரியா? பேசுறது ஒண்ணா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது என்ன, எப்படி நான் பேசுறது, அவனுடைய உடல் அசைவுகள் என்ன, எல்லாத்தையும் அதுல விஷயம் இருக்கு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். We're going to focus on the iPod Mini. Now, the iPod Mini is what all of our competitors have their sights focused on. Why? Well, it's obvious. Because the iPod Mini is the most popular MP3 player in the world. It's the most popular iPod, and that makes it the most popular MP3 player in the world. So that's the one everybody's focused on. Well, today, we're going to do something pretty bold. Today, we're going to replace it. We're going to replace it with something new. Now, let's go back to the beginning. Because we started this all with 1,000 songs in your pocket, right? We started it with the original iPod. And then we carried 1,000 songs in your pocket over to the iPod Mini. Well, now we're going to replace the iPod Mini with a new player, an entirely new ground-up design that also has 1,000 songs in your pocket. And it's called the iPod Nano. The iPod Nano is the biggest revolution since the original iPod. A lot of people have worked so hard on this over the last many, many months. And it is my privilege to show it to you now. 1,000 songs in your pocket, the iPod Nano. So, let's get a camera. I've got a pocket right here. Now this pocket's been the one that your iPod's going in, traditionally. The iPod and the iPod Mini fit right in there. You ever wonder what this pocket's for? I've always wondered that. Well, now we know, because this is the new iPod Nano. என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? சைஸ் சின்னதாக்கி இருக்காரு, அவ்வளவுதான். ஏதாவது இருக்கா பெருசா? ஒண்ணு பெருசா இருக்கு, கொஞ்சம் சின்னது பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அது எப்படி அந்த வே ஹி எக்ஸ்பிரஸ், எவ்வளவு டெக்னாலஜி பீப்புள் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, பல மாசம் உழைச்சிருக்காங்க. எதுக்கு? சின்னதாக்குறதுக்கு. அதை எடுத்துட்டு வந்து நிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, எங்க போய் நிப்பாட்டி அது ஒரு பிரமிப்பை கொடுத்து, நான் என் ப்ராடக்ட் எனக்கு ஒரு பெருமிதம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாருல, அதுதான் ஐபோனுடைய ஐபேடோடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் பெரிய சக்சஸ். இந்த மாதிரி முதல்ல இப்படிலாம் ப்ராடக்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டா போடுவாங்க. இவர் தான் என்ன பண்ணாரு, ஐ வில் கம், இட்ஸ் மை ப்ராடக்ட், நான் என் ப்ராடக்ட்டை எப்படி சொல்லணும் எனக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்னோவேஷன் தான். ஒரு சின்ன சைஸ் வச்சிருக்கோம், அது எவ்வளவு பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா சொல்லியிருப்பார். இதுல ரெண்டாவது இன்னொரு வீடியோ, இது ஐபோனோட இன்ட்ரோடக்ஷன் சம்பந்தமானது. இதுல முதல்ல சேம் தான், பட் அதை பேசுற அவங்களுடைய டயலாக் டெலிவரி எங்க, ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை எங்க பாஸ் பண்றாரு, எங்க ஸ்ட்ரெஸ் பண்றாரு, எங்க எம்பசைஸ் பண்றாரு, அவருடைய ஹேண்ட் மூவ்மெண்ட் என்ன, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா காலேஜுக்கு போறவங்களுக்கு, படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு, வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். சரியா? 2.5 years. Every once in a while, a revolutionary product comes along that changes everything. And Apple has been, well, first of all, one's very fortunate if you get to work on கொஞ்சம் பாஸ் பண்ணி. the first flights done, hotel done, and guess what? Sorry. one is a widescreen iPod with touch control. Today, we're introducing 3 revolutionary products of this class. The first one is a widescreen iPod with touch controls. The second is a revolutionary mobile phone.
And the third is a breakthrough internet communications device. So, 3 things. A widescreen iPod with touch controls, a revolutionary mobile phone, and a breakthrough internet communications device. An iPod, a phone, and an internet communicator. An iPod, a phone. Are you getting it? These are not 3 separate devices. This is one device. Calling it iPhone. Today, Apple is going to, so they separate things the most, okay. So, the result of course, it's our user, Palm Treo, Nokia E62, the usual suspects. And what's wrong with their user interfaces? Well, the problem with them is really sort of in the bottom 40 there. It's this stuff right here. They all have these keyboards that are there whether you need them or not to be there. And they all have these control buttons that are fixed in plastic and are the same for every application. Well, every application wants a slightly different user interface, a slightly optimized set of buttons just for it. And what happens if you think of a great idea 6 months from now? You can't run around and add a button to these things, they're already shipped. So what do? It doesn't work, each application, product. Well, how do you solve this? It turns out we have solved it. We solved it in computers. Rid of all these buttons and just make a giant screen. A giant screen. இது ஐபோனுடைய முதல் வெர்ஷன் ஜெயன்ட் ஸ்கிரீன் சொல்றாரா? Now, how are we going to communicate this? We don't want to carry around a mouse, right? So what are we going to do? Oh, a stylus, right? We're going to use a stylus. No. Who wants a stylus? You have to get them and put them away and you lose them. Yuck. Nobody wants a stylus. So let's not use a stylus. We're going to use the best pointing device in the world. We're going to use a pointing device that we're all born with. We're born with 10 of them. We're going to use our fingers. We're going to touch this with our fingers. And we have invented a new technology called multi-touch, which is phenomenal. சரியா? என்ன ஒரு ஐபோன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி மார்க்கெட்ல ஒரு 3-4 ஸ்மார்ட் போன் இருக்கு. டச் வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அத சொல்ற விதம் இருக்குல்ல, இப்ப வரைக்கும் ஐபோன்னாலே ஒரு கிரேஸ். அதோட பிரைஸ் அவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு கூட இந்தியாவில் வந்து எக்கனாமிக்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்குன்னு. ஆனால் ஐபோன் ஒரு மாடல் ரிலீஸ் ஆச்சுன்னா கியூல நிற்கிறான், ஒரு 10,000 பேர் 5,000 பேர் நிற்கிறான், நான் முதல்ல வாங்கணும்னு. ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி அவர் பேசுற விதம் இருக்குல்ல, அந்த ப்ராடக்டோட வெர்ஷனே மாத்திடுது. நோக்கியா காணாம போயிடுச்சு இல்ல, மோட்டோ காணாம போயிடுச்சு, எது இருக்கு? ஐபோன் மட்டும் இருக்கு. அதோட சேர்த்து 2-3 பிராண்ட் இருந்தாலும் முக்கியமா என்ன இருக்கு? ஸோ ஒரு ப்ராடக்டை நான் எப்படி நான் ஒரு அட்வர்டைஸ் பண்றேன் என்பதை பொறுத்து தான் அந்த ப்ராடக்டோட சேல் இருக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் சரி. இப்போ நான் ஒரு படிக்கிறேன், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், ஒரு கடை வச்சிருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் ஸோ சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொன்னா ஒரு கடை, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு தேவைப்படும் போல, ஒரு சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்குன்னா தேவைப்படும் போல. அப்படி இல்லை, நீங்க கடை வச்சிருந்தாலும் தேவைப்படும், நான் வியாபாரம் பண்ணாலும் தேவைப்படும், வீட்டுக்கு தேவைப்படும், எங்க போனாலும் சரி. இந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து உங்களுடைய லைஃபை ரொம்ப ஈஸியாகும். இப்போ நீங்க ஆபீஸ்ல பார்க்கலாம், இப்போ பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் தெரியும், நானும் ஹார்ட் ஒர்க் பண்றேன், அவனோட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன், அவன் 8 மணி நேரம் பண்றான், நான் 10 மணி நேரம் பண்றேன், ஆனா எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல, ஆனா அவர் கிடைக்குதா? நான் ஒரு கடை வச்சிருக்கேன், பக்கத்துல ஒரு கடை வச்சிருக்கிறாரு, ஆனா அந்த கடை கூட்டம் வருது, ஏன் கடை கூட்டம் வரலையா? அதை விட கம்மியாக தான் ரேட் வச்சிருக்கேன், ஏன் கூட்டம் வருது? ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே அந்த கடை வச்சிருக்கிறாருல, உங்களுக்கு தெரியாமலே என்ன பண்றாரு? ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு சாஃப்ட் ஸ்கில்ல வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், அதுல சாஃப்ட் ஸ்கில்ல நிறைய பாட்டு இருக்கு, அதுல ஒரு சின்ன பாட்டை மட்டும் எடுத்து பேசுவோம். உதாரணத்துக்கு எமோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பத்தினா என்ன? எம்பத்தி அப்படின்னா அவர் இடத்துல இருந்து என்னை பத்தி யோசிச்சு பாக்குறது, அவர் இடத்துல பத்தி. இப்ப நான் ஒரு டீ கடை வச்சிருக்கிறேன், நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், அங்க ஒருத்தர் போறாரு, இன்னைக்கு கடைக்கு அவர் ஜாமாவே வரல, என்ன ஜி பார்த்து நல்லா இருக்கீங்களா, என்ன சோமா போறீங்களா, என்ன அவ்வளவுதான் கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. என்ன பண்ண போறவர்கிட்ட, என்ன ஜி நல்லா இருக்கீங்களா,
இல்ல ஓகே தானே, சாப்பிட்டீங்களா இல்ல, என்ன டல்லா போன மாதிரி இருந்தீங்களே, எப்படி அன்னைக்கு கிராஸா வேகமா போனீங்களா, என்னாச்சு, அவ்வளவுதான் கேட்கிறேன். அது என்ன பண்ணுது, உங்களை பத்திய ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுது. இது எங்க தேவை, வீட்டுல தேவை, கடையில தேவை, கம்பெனில தேவை. ஒரு சின்ன பாட்டு தான் இது, இம்மிடியேட்டா வருமா வராது, ஒண்ணு இல்லங்க. ரசூலா என்ன பண்ணாங்களோ பண்ணா போதும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரசூலா என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன பையன், எப்ப ஒரு சிட்டுக்குருவிக்கு என்னாச்சு, ரசூலாக்கு இதான் வேலை. ஏன் ரசூலுல்லாஹ் என்ன பண்ண, ஏன் இத்தனை மக்கள் வந்து இளைஞர்கள் பொங்கி வந்தாங்க, சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன்பா சோகமா இருக்க, ஏன் அவனை எப்படி பண்றீங்க, சின்ன குழந்தையா இருந்தாலும் முந்தி கொண்டு சலாம் சொல்றது, இதுல எங்க வருது, இதான் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. எம்பத்தின்ற ஒரு கேரக்டர். சாஃப்ட் ஸ்கில்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எம்பத்தி ஒரு சின்ன பாட்டு. இது எங்க இருக்கும், நம்ம கடையில உள்ளவங்களுக்கு தெரியும், நம்ம கடையில ஏன் இல்ல கூட்டம் வரல அப்படின்னா. அதே மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு, சரியா? சரி, இது இல்லாம கம்யூனிகேஷனை பத்தி நிறைய, சோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ் இருக்கிறதுல இப்போ கம்யூனிகேஷனை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க, சரியா? சோ சாஃப்ட் ஸ்கில்ல பத்தி இருக்கிற இன்னொரு, இப்போ முதல்ல என்ன பண்ண அமௌண்ட் பத்தி பேசணும்ல, ஒரு கம்பெனில என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் ஒரு சாஃப்ட் ஸ்கில்னால அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, 57% ஆஃப் எம்ப்ளாயர், அதாவது கம்பெனி எடுத்த கூட சொல்றாங்க, எனக்கு முதல்ல நான் எதிர்பார்க்கறதுக்கு என்ன, அவன்கிட்ட சாஃப்ட் ஸ்கில் இருக்கணும். ரெண்டாவது 70% ஆஃப் எம்ப்ளாயர் அவனுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லை விட அவனுக்கு சாஃப்ட் ஸ்கில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். 70% ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு எடுக்கிறேன், எதுக்கு, ஒரு டெவலப்பரா எடுக்கிறேன், ஒரு டிசைனரா எடுக்கிறேன், அவன்கிட்ட எடுக்கும்போது உனக்கு டெக்னிக்கல் கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ how you are projecting yourself, உன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு, உன்னுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்கு, இது தெரிஞ்சா போதும். 70% என்ன பண்றாங்கன்னா டெக்னிக்கல் கம்மியா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, சாஃப்ட் ஸ்கில் நல்லா இருக்கா நான் அவனை எடுத்துக்கிறேன்னு 70% சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு டேட்டா சொல்லுது, 85% ஆஃப் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ண ஹையர் பொசிஷன் போவாங்கல்ல, ஒரு 15 வருஷம் இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், சிஇஓவா இருப்பான், சிஓஓவா இருப்பான், எம்டியா இருப்பாங்க. எப்படி அப்படின்னா இந்த சாஃப்ட் ஸ்கில் காரணம்னு இன்னொரு டேட்டா சொல்லுது. இன்னொரு பக்கம் சொல்றாங்க, ஒருத்தர் யாருக்கு வந்து இந்த சாஃப்ட் ஸ்கிலோட கம்யூனிகேஷனோட இம்பாக்ட் என்ன, ஒருத்தருக்கு யார் கம்யூனிகேஷன் கம்மியா இருந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டியே லாஸ் ஆயிருது, 25% ஆஃப் தி ப்ராடக்ட் லாஸ் ஆன ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. 86% பீப்பிளா சொல்றாங்களா, என் கம்பெனில ஆள் எடுத்திருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு என்ன இல்ல, அவனு சாஃப்ட் ஸ்கில் இல்ல. 86% எடுத்ததுக்கு அப்புறம் கூட 75% ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஏன், வேலை நல்லா பண்றான், ஆனா அவனுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் சரியா சொல்ல மாட்டிருக்கான், அப்படி ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அதே மாதிரி 55% வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அது சொல்றாங்க. இப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில் சம்பந்தமா நிறைய புள்ளிவிவரங்கள் இருக்கு. சோ இப்போ இத 4 முக்கியமா பிரிக்கிறோம். கம்யூனிகேஷன், சோ சாஃப்ட் ஸ்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட் கம்யூனிகேஷன். அத முதல்ல மேஜரா பிரிச்சோம்னா, ஒன்னு வெர்பல், இன்னொன்னு நான் வெர்பல். ஒன்னு வெர்பல்னா என்ன, வெர்பல்னா என்ன, பேசுறது. நான் வெர்பல்னா என்ன, ஆக்ஷனா இருக்கிறது. ஆக்ஷனா ஜாக்கி சொன்ன மாதிரி பிடிக்கிறது, அப்படி இல்ல. இப்போ பாய் உட்கார்ந்து இருக்காங்க, சரியா, நீ கால் கொஞ்சம் அகட்டி போட்டு உட்காருங்க, அப்படி உட்காரு. இப்படி உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ வராரு, இப்படி உட்கார்ந்து இருக்கிறார், என்ன பண்ணுவோம், எடுப்பீங்களா இவரை? இவர் ஒன்றும் சொல்லல, அவருக்கு நாள் இப்போ நீங்க ஒருத்தர் வந்து இன்டர்வியூவர் உள்ள திறக்கிறாரு, வாயை பாக்குறாரு, கால் திருப்பி இருக்காரு, நீ கால் மேல கால் தூக்கி போட்டுக்காரு. இன்டர்வியூ ஒன்றும் பண்ணல, இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கவே இல்லை, அவர் யாருன்னு தெரியாது, பேரு தெரியாது, ஊர் தெரியாது, அவர் ஐஐடில படிச்சிருக்காரா இல்லாட்டி நியூ காலேஜ்ல படிச்சு எதுவுமே தெரியாது. இவரை பார்த்து என்ன பண்ணுவேன், இது வேணாம், இவர் வந்த உடனே என்ன பண்ணும், 3 நிமிஷம் துரத்தி விட்டுறலாம், உட்கார்றது. இப்ப என்ன பண்றாரு, நீங்க நிறைய டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ ஹால்ல நீங்க உட்காரத விட நின்றுட்டு இருந்தீங்கன்னா, நிக்கும் போது ரொம்ப ஸ்டஃப்பா இருந்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வியூல டைம் இருந்துச்சு என்ன பண்ணுவோம், எடுத்து போன் எடுத்துருவோம். என்னடா 10 மணிக்கு சொன்னோம்னா 10:15 ஆச்சு, இன்னும் யானையுமே காணுமே, ஃபேஸ்புக்ல ஏதாவது வந்திருக்கா அப்படி பாக்குறத விட நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு புக் இருக்கு எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க, அங்க ஒரு போஸ்டர் போட்டிருக்கு, கம்பெனியோட குவாலிட்டி பாலிசி, கம்பெனியோட பிரின்சிபல் ஏதோ போட்டிருக்கு, படிச்சுட்டு இருக்காருங்களா, பெர்செப்ஷனே மாறும். இதான் சொன்னீங்களா, இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கல, டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்னு கேட்கல, 10th மார்க் என்னன்னு கேட்கல, அவரை பார்த்தோன்னு என்ன, ஒருத்தர் வர்றாரு, உள்ள ரெஃப்ரெஷ் ஆறாரு, உட்கார்ந்து அப்சர்வ் பண்றாரு, ஒரு மேகசின் இருக்கு, அந்த கால கம்பெனியை பத்தி ஒரு தகவல் இருக்கு, படிச்சு பாக்குறாரு. உள்ள ஒரு இன்டர்வியூ வரும்போதே என்ன பண்ணலாம், இவன் எடுத்துடலாம், இவன் நல்ல கேரக்டர் இருக்குதா அப்படின்னு தோணும். ஏதோ வச்சு பார்த்த உடனே முடிவு பண்ணிடுவாங்க, ஒரு சின்ன அசைவு தான். இது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு, இப்போ வந்து உட்கார்றது இருக்குல்ல, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம்ல, பாடி லாங்குவேஜ்ல இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு டேட்டா என்ன சொல்லுது, நீங்க பேசுகின்ற வார்த்தைகள் 7% தான் கம்யூனிகேட் பண்ணும், உங்க பாடி 55% கம்யூனிகேட் பண்ணிரும், உங்க டோன் 38% கம்யூனிகேட் பண்ணிரும். அதாவது நீங்க பேசுற வார்த்தையில 93% உங்க வார்த்தை எல்லாமே என்ன பண்ணுது, கம்யூனிகேட்டே பண்ணிடுறீங்க. வார்த்தை எல்லாம் 8% தான். இப்போ கல்யாணம் தெரியும்,
கல்யாணம் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன தெரியும்? நான் ஒண்ணுமே சொல்லலையடி, நீங்க இந்த வார்த்தை இப்படி அடிக்கல சொன்னீங்க, சொல்ல கேள்விப்படுவோம்ல, இந்த வார்த்தை இப்படிலாம் சொன்னீங்க நீங்க அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு பஞ்சாயத்து ஓடும். என்ன ஒன்னும் தப்பா சொல்லியிருக்க மாட்டான், கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருப்போம் ஒரு வார்த்தையை. சொல்றேன், ஒரு டோன் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக வேண்டி. சோ இதே மாதிரி நீங்க பாடி லாங்குவேஜ்ல உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம், ஒரு இன்டர்வியூல இருக்கிறோம், இன்டர்வியூல உட்கார்ந்து இருக்கிறோம், இன்டர்வியூல பேசுறோம், உங்களுடைய கை அசைவுகள். இப்போ நீங்க இன்டர்வியூல உட்கார்ந்துருக்க எப்படி உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு வேற ஒரு மீனிங் இருக்கு. ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் வந்து ஐ ஸ்டடி நியூ காலேஜ்ல படிச்சிருக்கிறேன், நான் MBA பிகாம் MBA படிச்சிருக்கிறேன், நான் வந்து இந்த கோர்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கிறேன், ஐ ஒர்க் இன் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றதுக்கும் இப்படி சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பெரிய ஸ்டான்ஃபோர்ட்ல ஒரு ஸ்டடி பண்ணாங்க, ஈவன் இந்த கை அசைவுகளை தாண்டி உங்கள் விரல் அசைவுகள் கூட பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு இன்டர்வியூல. உதாரணத்துக்கு ஏந்திமா, இங்க உட்காரு, இங்க உட்காரு, இங்க உட்காரு, வாமா இங்க உட்காருங்க, சரியா? இது ஒரு விதமான ஆக்ஷன். என்ன சொன்ன? இவர் எந்திக்க சொன்ன, உட்கார சொன்ன. அம்மா எந்திமா, எந்தி, நீ உட்காரு. மூணாவது ஒரு செயல்மொழி, எந்திமா, இங்க போ, இங்க உட்காரு. என்ன டிஃபரன்ஸ் இருந்தது? இந்த மூணுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, அதாவது என்ன ஸ்டடி பண்றாங்க, யார் ஒரு ஆபீஸ்ல நீங்க நிறைய பேரை கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய பேர்ட்ட பேச வேண்டியது இருக்கும். உங்களுடைய சின்ன அசைவு தான், நான் ஒண்ணுமே பண்ணலையடா, நான் என்ன தப்பா சொன்னேன், ஆனா நீங்க செஞ்ச ஒரு சின்ன ஒரு விரல் அசைவு என்ன பண்ணுமா, அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவன் டிசிஷன் மேக்கிங் உங்களை பத்தி தப்பான ஒரு முடிக்க வந்துருவான். இவன் ரொம்ப அரகண்ட், இவன் ரொம்ப கொடூரக்காரன். ஆனா சில நேரம் கோபம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், ஆனா உங்களுடைய அசைவு மொழி எப்படி இருக்கும்? சரியான அசைவு மொழியா இருந்ததுன்னா அதோடைய பெர்செப்ஷனே மாறும். தப்பா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, நீ ஒன்னும் தப்பா சொல்லலையே, ஏதோ கோத்தை சொல்லிட்ட, அப்படி எது மாத்துது? ஒரு சின்ன உடல் அசைவு மாத்திரும்ன்ற. சோ நீங்க ஒரு இன்டர்வியூல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது இது சம்பந்தமா நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பாடி லாங்குவேஜ்னா என்ன, அதை எப்படி நான் வந்து சரி பண்றது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அதுல இருக்கப்படக்கூடிய பெரிய முக்கியமான நிறைய வார்த்தைகள் நீங்க பேசும்போது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம 4 விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. பர்சனலா பேச, இன்ட்ரா பர்சனல், இன்டர் பர்சனல், குரூப் பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கு. முக்கியமா சொன்னது 4 P's in tone modulation. 4 P's in tone modulation. நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸோட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு வீடியோ இருக்கு, அது ஒரு மேபி நான் நிறைய வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே கொஞ்சம் லேடிஸ் நிறைய கலந்து வந்த மாதிரி இருந்து ஒரே ஒரு வீடியோ இருக்கு. மேபி முடிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அந்த வீடியோ மேபி அது ஒரு படத்துல இருந்து வந்த மூவி, எப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் கம்மி பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு நிமிஷம் பேசுறது. சோ எங்க பிட்ச் பண்ணணும், எங்க உங்களுடைய பாஸ் பண்ணணும், பாஸ்னா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ளது பவர், எங்க அழுத்தி சொல்றது, பேஸ் எவ்வளவு ஸ்பீடா சொல்றது, இதெல்லாம் என்ன பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க கம்யூனிகேஷன்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாஸ், பிட்ச், பேஸ், பவர், இது ஒரு பக்கம். முதல்ல பார்த்தது என்ன, ஓரலை பத்தி பார்த்தோம், அதாவது பாடி லாங்குவேஜ் பத்தி பார்த்தோம். பாடி லாங்குவேஜ்ல எப்படி இருக்கணும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு. நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் +2 படிப்பீங்க, காலேஜ் போயிட்டு இருப்பீங்க, இன்னும் இன்டர்வியூக்கு போகணும், இல்ல நீங்க படிச்சு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷனே இருக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு கம்பெனில எடுத்துக்கிட்டா ஒரு 20 வருஷம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தன் GM இருப்பான், VP இருப்பாங்க. அதே 20 வருஷம் அதே குவாலிஃபிகேஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ற ஒருத்தன் இருப்பாரு, ஆபீசரா எக்ஸிகியூட்டிவா இருப்பாரு. நீங்க கம்பெனில போனா உங்களுக்கு ஈஸியா தெரியும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி. ரெண்டாவது என்னன்னா, என்ன பார்த்தோம், டோன் பார்த்தோம். மூணாவது என்ன, இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, ரைட்டிங். வெர்பல் கம்யூனிகேஷன் இல்ல, நான் வெர்பல்ல ரிட்டன் கம்யூனிகேஷனை பத்தி பார்க்க போறோம். ரிட்டன் கம்யூனிகேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, சரியா? இப்ப இங்கிலீஷ் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருப்போம். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பெரிய தவறான ஒரு பிம்பத்தை, பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் என்ன, கில் ஹிம் நாட் ரிலீஸ் ஹிம். கில் ஹிம் நாட், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, கில் ஹிம் நாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு, கமா இருக்கு. நம்ம எப்படி படிப்போம், kill him not ஒரு பாஸ், ரிலீஸ் him. கீழ என்ன போட்டிருக்கு, kill him not release him இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், டேய் அவனை விட்டுறாதடா கொன்னுறேன்னு ஒண்ணு, டேய் அவனை விட்டுரு கொன்னுறாதன்னு ஒண்ணு. இதுல கமா இல்லன்னா என்ன ஆகும், கமா இல்லன்னா என்ன, புடிஞ்சவன் செத்தான், எவனுக்கு மாட்டானோ நான் என்னை கொல்லவா விட்டுறவா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கமா தான், ஆனா மீனிங் எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டா மாறிடும். இதுக்கு என்ன வேணும், இதுக்கு தான் சொல்றது பாஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். நான் என்ன சொல்ல போறேன், எங்க நான் பாஸ் வந்தா நாங்க ஒரு கமா போடணும், ஒரு செமிகோலன் போட்டா அங்க என்ன அர்த்தம்,
ஐ ஷுட் பாஸ் ஒரு 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 சிச்சுவேஷன்ல நான் பேசும்போது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா a woman without her man is nothing அப்படின்னா என்ன அர்த்தம்? a woman without her man is nothing அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் தன்னுடைய கணவன் இல்லாம தன் துணைவன் இல்லாம இல்லன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். அது கமா மாத்தி போட்ட a woman without her man is nothing. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் இல்லாட்டி ஆண் ஒண்ணுமே இல்ல. என்ன டிஃபரன்ஸ்? ஒரு செமிகோலன் தான். சோ நீங்க ரைட்டிங்ல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், ஒரு இன்டர்வியூக்கு லெட்டர் எழுதலாம், ஒரு 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 கால் ஃபார் லெட்டர் வந்திருக்கும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷனா இருக்கலாம். நீங்க எழுதக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகள் என்ன பண்ணும்? என்டையர் மீனிங்கை மாத்திரும், உங்களை பத்திய ஒப்பீனியனே மாத்தி கொடுத்துரும். சரியா? அதுக்கப்புறம் ஐ லைக் குக்கிங் மை ஃபேமிலி அண்ட் மை பெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டேன்? அந்த கமாவை மட்டும் தூக்கியிருக்கேன். எப்படி இருக்கு? ஐ லைக் குக்கிங் மை ஃபேமிலி, என் பொண்டாட்டி பிள்ளை போட்டு ஒண்ணா கொதிக்க வச்சு சாப்பிட்டு சூப் போட்டு குடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி வேர்ட் பிளேஸ்மெண்ட், வார்த்தையை யூஸ் பண்றது, இது வந்து ஒரு சின்ன இந்த ஒரு 45 நிமிஷத்துல நம்மளால ஃபுல்லா ஒரு கம்யூனிகேஷனா என்ன சாஃப்ட் ஸ்கில் சொல்ல முடியல. பட் அதுக்கான ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? நிறைய சேஸ் கொண்டு பண்ண முடியும். உதாரணத்துக்கு only he said she loves him, he only said she loves him, he said only she loves him. மூணுக்கே வித்தியாசமான அர்த்தம். அதுக்கு only John can solve this problem, John can solve only this problem. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்னு என்ன அர்த்தம்? அந்த கணக்கு ரொம்ப டஃப்பான கணக்கு, அவரால மட்டும்தான் முடியும் அப்படின்றது. இன்னொன்னு என்ன? இது ஒரு டுபாவர், இது இவன் அறிவே கிடையாது, இவனுக்கு இதை மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி மீனிங். சோ ஒரு சின்ன வார்த்தையை நீ எங்க மாத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மொத்த மீனிங்கே மாறிடும். அதே மாதிரி பாடி போஸ்டர், நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்டர்வியூ நடக்கும்போது, ஒரு ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செய்கைகள் உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களை பத்திய ஒரு பெர்செப்ஷனை மாத்திரும். ஒரு பேசும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தலை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப நம்ம நிறைய பேர் சும்மா தாயா இருப்போம், பேசும்போது நம்ம இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம எப்படி நிக்கிறோம், எப்படி நம்முடைய கை அசை மொழிகள் எப்படி இருக்கு, பேசுறது எப்படி இருக்கு. இதே மாதிரி இன்டர்வியூக்கு போறோம், நம்ம ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்தா எப்படிலாம் உட்கார்ந்து இருக்கணும், நம்மளோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்தா எப்படி உட்கார்ந்து இருக்கணும், ஒரு ஜூம் மீட்டிங்ல உட்கார்ந்து நம்ம ஃபேஸ் எப்படி தெரியும், செஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்கும், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்ம நம்முடைய முக அசைவுகள் எப்படி இருக்கும், பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, நம்ம அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம். சோ இதெல்லாம் என்ன பண்ணும்? மொத்த உங்களுடைய அடுத்த கட்ட சினாரியோவே மாத்தி விட்டுரும். இதே மாதிரி இது முக்கியமா எதுக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில் எதுக்கு? உங்களை வந்து தனியா காட்டுறதுக்கு, யூ ஆர் ரியலி ஒரு முக்கியமான ஆள் காட்டுறதுக்கு, இன்டர்வியூ வெற்றியா முடிக்கிறதுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு, ஒரு நல்ல ஒரு டீமை பில்ட் பண்றதுக்கு, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல சாஃப்ட் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய என்ன சொல்றது ஆக்டிவிட்டிஸ், நிறைய ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், அடாப்டபிலிட்டி, கொலாபரேஷன், ப்ராப்ளம் சால்விங், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதுல நீங்க கத்துக்கணும்னா யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வெறும் யூடியூப் மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு அடாப்டபிலிட்டினா என்ன, இன்ஃப்ளூயன்சேஷன்னா என்ன, பெர்சுவேஷன்னா என்ன, நெகோசியேஷன்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஒரு புரிதல் இல்லாம நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்கள்ட்ட கேட்பாங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லும்போது லீடர்ஷிப் ஸ்கில் அப்படியா, லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னா ஓகே வெரி குட் பா. லீடர்ஷிப் ஸ்கில்ல எங்கெல்லாம் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண, எந்தெந்த சினாரியோல நீ லீடர்ஷிப் ஸ்கில் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சார் அது போய் ஒன்றும் வராது. உண்மைதானே? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 4 ஸ்கில் எழுதி வச்சுட்டு அதை இன்டர்வியூல போய் சொல்ல போறோம். பட் அதுக்கான ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமானா தெரியாது. பட் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நீங்க யூடியூப்ல போயிட்டு சயின்ஸ் ஆஃப் பெர்சுவேஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு. சயின்ஸ் ஆஃப் பெர்சுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தரை எந்தவித ஃபோர்ஸும் பண்ணாம உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன 13 நிமிஷம் ஓடுற வீடியோ, அப்ராக்சிமேட்லி சயின்ஸ் ஆஃப் பெர்சுவேஷன் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. ஒரு ஃபேமஸ் ஒரு ஆத்தர் அந்த புக்கை எழுதுனதை ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு நெகோசியேஷன் என்ன, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ண முடியுன்ற மாதிரியான வீடியோக்கள் இருக்கு. இதே மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் வந்து என்ன பண்ணலாம், நெட்ல குமிஞ்சு கிடக்கு. பட் அதுக்கான நீங்க என்னுடைய கோல் என்ன, என்னுடைய டார்கெட் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்காக என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம் நீங்க. சோ இதே மாதிரி லீடர்ஷிப் சம்பந்தமா நிறைய இருக்கு. ஃபைனலா இட்ஸ் யுவர் டர்ன். முதல்ல எனக்கு என்ன ஸ்கில் எனக்கு இல்ல, சோ லீடர்ஷிப் சம்பந்தமா, சாஃப்ட் ஸ்கில் சம்பந்தமா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கு, அதுல எந்த ஸ்கில் எனக்கு இப்ப இல்ல, ஓகே நான் இந்த ஸ்கில்ல எப்ப டெவலப் பண்ண போறேன், எனக்கு அடுத்த 1 மாசத்துக்கு இந்த ஒரு டாபிக்கை நான் கவுண்ட் பண்ண போறேன்
அதுல இன்னென்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம பார்க்கணும். முதல் வாரம் அந்த டாபிக் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். அடாப்டபிலிட்டினா என்ன, ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, டீம் ஒர்க்னா என்ன, ட்ரஸ்ட் பில்டிங்னா என்ன, இது மாதிரி எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலும் சரி அதை பத்தி முதல் ஒரு வாரம் அதை பத்தியான தகவல்கள், அதை பத்தி என்னென்ன புக்ஸ் இருந்தாலும் சரி, ஆர்டிகல் இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும் சரி, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, அதை பத்தி பிராக்டிஸ் பண்றது. உதாரணத்துக்கு எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணாங்க, ரீச் ஃபார் எக்ஸலன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ரீச் ஃபார் எக்ஸலன்ஸ் ப்ரோக்ராம் தான் நான் சொன்ன சயின்ஸ் ஆஃப் பெர்சுவேஷன், இன்ஃப்ளூயன்சேஷன் ஸ்கில் உங்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்றத நான் ஐ டோல்ட் என்னுடைய ஆத்தருக்கு, என்னுடைய ட்ரைனருக்கு சொன்னேன், எனக்கு இந்த ஸ்கில் எனக்கு இல்லை, ஐ ஹாவ் ப்ராப்ளம், என்னால் சில விஷயத்தை போய் கன்வின்ஸ் பண்ண முடியல, நான் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், என்ன இதை பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அவங்கள்ட்ட சொல்லும் போது தான் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி அது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் கொடுத்தாங்க, புக்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு அப்புறம் எக்ஸாக்டா 2 மாசத்துல நான் யாரை முடியாதுன்னு நினைச்சனோ என்னால எங்க ஆபீஸ்ல என்னை விட ஒரு 7 மடங்கு ஹையர் பொசிஷன் உள்ளவரை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ பெரிய விஷயம் இல்லை. நீங்க என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நிறைய உங்களுக்கு என்ன பண்ணலாம், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். நம்ம ஜமாத்தை விட நிறைய ஹெச்ஆர்ஸ் இருக்கிறாங்க, சரியா? நீங்க என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட கூட இப்போ நீ காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அது சம்பந்தமான ஸ்பெஷல் ட்ரைனிங் கூட இன்ஷா அல்லாஹ் தன்சனை சார்பாக ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கான எடுத்து போகலாம். உதாரணம் கம்யூனிகேஷன் இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அடாப்டிவ் இருக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு, டீம் ஒர்க் இருக்கு. ஸோ ரிமெம்பர், டேலண்ட்ஸ் கெட் யூ ஸ்டார்டட், சாஃப்ட் ஸ்கில் கெட் யூ நோட்டீஸ், both together you can succeed. Take immediate action today. Identify one skill gap, learn one technique, practice at least once in a month. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன், செகண்ட் இயர்ல இருக்கேன், தேர்ட் இயர்ல இருக்கேன் அப்படின்னா எப்பவும் இல்லைன்னா அடுத்த வாரம்னு விடாதீங்க, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன், சரியா? இந்த சாஃப்ட் ஸ்கில் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூல நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸை மாத்திரும் அப்படின்றதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண என்னுடைய கலீகோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, சரியா? அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு உள்ளே போகும்போது நாக் பண்ணுறாங்க, அவங்க லெட் கம் இன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, டோரை திறக்குது. அந்த டோர் ஸ்டாப்பர் இருக்கும்ல, டோர் ஸ்டாப்பர் தெரியுதுல்ல, இருக்குது. அந்த பொண்ணு கவனிக்கல, தட்டி விழுந்துடுறாங்க. இன்டர்வியூவில் 3 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறேன், இப்படி போகிறேன், அப்படி விழுறேன், பேப்பர் பறக்குது, பேனா பறக்குது, எல்லாம் பறந்து கிடக்குது, தொப்படின்னு கிடக்குறேன். ஐயா ஆளை விடுறா சாமி, ஓடுறான்னு திரும்பி ஓடிடுவோம். அப்படிதான் பண்ணுவோம். கீழே வந்து என்ன பண்ணுவோம், முடிஞ்சுதுடா கதை அப்படின்னா என்ன பண்ணுது, அந்த பொண்ணு எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸ் அப்படி சேரில் உட்காருது. அவங்க டேக் வாட்டர், தண்ணி எடுத்து வச்சுக்கணும், தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டு யூ ஃபீல், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை சார் நான் கவனிக்கலை, நான் கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணும், கீழே வந்துட்டேன் அப்படின்னு இப்படிதானே சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம், ஒன்று அழுதுருக்கும், பையனாக இருந்தால் மேனேஜ் பண்ணியிருப்பான், பொண்ணாக இருந்தால் இருப்பான், அழுதுருவாங்க. உண்மை அதானே, பாசிபிலிட்டிஸ் அதானே, அப்படி அழுதுருப்பாங்க வாங்கி. சரி, அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஐ திங்க் ஐ ஹவ் ஃபாலன் இன் டு த கம்பெனி அப்படின்னு சொல்லுச்சு. ஐ திங்க் ஐ ஹவ் ஃபாலன் இன் டு த கம்பெனி, நான் கம்பெனிக்கு உள்ளே விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பொண்ணை அப்படியே ஆஃபர்கிட்ட கொடுத்து செலக்டட்னு சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை, ஒரு எமோஷன், ஒரு கேரியரை மாற்றி போட்டேன். சாஃப்ட் ஸ்கில்ன்றது நீங்கள் கம்பெனியில் நீங்கள் போக போக அடுத்தடுத்த சாப்டரில் நீங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கம்பெனிக்கு போனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு வார்த்தை எந்த பக்கம் வேணாலும் உங்களை டைரெக்ஷனை மாற்றிடும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த சாஃப்ட் ஸ்கில், அடுத்து ஒரு ஸ்கில் மட்டும் பத்தாது, இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுற சம்பந்தமான நேரத்தை செலவழித்து இறைவன் நாடினால் அடுத்தடுத்த நிறுவனத்துக்கு போகும்போது பெரிய பெரிய உச்சக்கட்டத்தை அடையணும்னு சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த வல்லருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.